உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன ட்ரேடு? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? வணக்கம். என்னோட பேரு பிரவீன் செல்வகுமார். நான் வந்து தென்காசிலேருந்து வரேன். நான் ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபீசர் இன்ஜினியரிங் டிராயிங் எடுத்திருக்கேன். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஓகே. இப்போ இந்த தேர்வு எழுதணும்னா என்னென்ன படிப்புலாம் படிச்சிருக்கலாங்க? நான் எடுத்திருக்கிற ட்ரேட பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஜினியரிங் டிகிரிஸுமே எலிஜிபிள் தான். அதனால எந்த இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபீசர் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் இந்த 2மே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்க. இந்த தேர்வை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? இந்த தேர்வு வந்து இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மாஸான ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து டிஎன்பிசிலேருந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்டு இந்த இதுக்கான மெட்டீரியல்ஸ் கூட அந்த அளவுக்கு பெரிய அளவில் அவைலபிலிட்டி இல்லை. அண்டு இந்த சிடிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 2023 தான் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்தாங்க. அதில் ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறது இந்த 26ல் தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நடக்கிறதுங்கிறது வெளியே மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலை. அதனால கூட நிறைய அப்ளிகன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கல. இதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன், அதாவது ஏஜ் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்குங்களா? இல்லை எந்த வயசில் வேணாலும் எழுதலாங்களா? அப்படி ஏஜ் குவாலிஃபிகேஷன்லாம் இல்லை. 59 வரைக்கும் எல்லாருமே இதை எழுத முடியும். எழுதலாம். ஓகே. சரி, நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்றத சொல்லணும். நீங்கள் இந்த ஒரு நான் வந்து ஆல்ரெடி ஒர்க்கிங் ஸ்டாஃப் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் சர்வேராக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எனக்கு ஒர்க் டைம் போக கிடைக்கிற ஃப்ரீ டைமில் சாட்டர்டே சண்டேஸ் அப்புறம் நைட்டில் இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மெட்டீரியல்ஸ் எடுத்து நான் கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்டு டெய்லியுமே நான் வந்து இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து டெய்லியுமே டச் விடாமல் வச்சுட்டே இருந்தேன். நான் ஈவன் தோ பிளேஸ் ஆகி 3 வருஷம் ஆனால் கூட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் டச்சில் இருந்ததுனால ஜென்ரல் ஸ்டடீஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. அதனால தான் என்னால் இந்த சிடிஎஸ்சியில் ப்ளேஸ் பண்ண முடிஞ்சது. ஓகே. எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டீங்க, ஞாபகம் இருக்கா ரெண்டுத்துலேயுமே? நான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் 60 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் போட்டிருந்தேன். அண்டு இந்த தடவை ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பேப்பர். டெக்னிக்கல் சிலபஸில் வந்து நான் 152 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். ஓகே. இப்போ உங்களோட ஒரு ட்ரேடு மட்டும்தான் படிச்சீங்களா, இல்லை நிறைய? இல்லை, நான் இன்னொரு ட்ரேடு எழுதினேன், ஒர்க் ஷாப் எழுதினேன். ஒர்க் ஷாப்பில் 189 அவுட் ஆஃப் 200 போட்டிருந்தேன். அதுலேயும் ஜிஎஸ் வந்து அந்த 60+ போட்டிருந்தேன். ஓகே. நான் ஒர்க் ஷாப்பை விட எனக்கு இடியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இன்ஜினியரிங் டிராயிங் ட்ரேடு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து இந்த ட்ரேடில் தான் வேறு வேறு எக்ஸாம் எழுதணும். ஜிஎஸ் வந்து ஒரே எக்ஸாம் தானே? ஆமாம், ஜிஎஸ் வந்து காமன் பேப்பர். ட்ரேட் பேப்பர் வந்து நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேப்பர்ஸாக நீங்கள் எழுதிக்கணும். ஓகே. அப்ளை பண்ணும்போது நம்ம எத்தனை ட்ரேட் வேணாலும் அப்ளை எத்தனை ட்ரேடு வேணாலும் ஒரு ஆளுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த ட்ரேடுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஓகே. எலிஜிபிலிட்டி இருந்தால் நம்ம எத்தனை ட்ரேட் வேணாலும் அப்ளை பண்ணி எழுதலாம். ஒரே ஜிஎஸ் எக்ஸாம் தான், ட்ரேட் எக்ஸாம் மட்டும் வேறு வேறு வரும். இப்போ நம்ம ஐடிஐ படிச்சிருந்தோம்னா அந்த ட்ரேடு, குறிப்பிட்ட ட்ரேடு மட்டும்தான் எழுத முடியும். டிப்ளமோ இன்ஜினியரிங்லாம் படிச்சிருந்தா நிறைய ட்ரேட் எழுதலாம். ஆமாம், அப்படின்னு சொல்ல முடியாது. சில ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் டிகிரிஸும் எலிஜிபிள். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க இன்ஜினியரிங் டிராயிங் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, சிவில் இந்த மாதிரி எந்த இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலும் எழுத முடியும். பட் சில ட்ரேட்ஸ் இருக்குது. இப்போ ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிஷியன் மாதிரி ட்ரேட்ஸ்க்கெல்லாம் அந்த பர்டிகுலரில் டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகே. ஓகே. இப்போ டெக்னிக்கல் பேப்பர் பற்றி சொல்லுங்கள். 200 கேள்விகள், எத்தனை யூனிட்ஸ் இருக்கும், அதுக்கு என்ன புக்ஸ் நீங்கள் பர்டிகுலராக படிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். டெக்னிக்கல் பேப்பரில் 200 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு 10 யூனிட் கொடுப்பாங்க மொத்தம் சிலபஸில். அந்த 10 யூனிட்ஸை நாம் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக நம்ம வந்து டீப்பாக கவர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அவுட் ஆஃப் சிலபஸுமே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பொறுத்து தான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுத்துலேயுமே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல். எந்த அளவுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு இது போக சில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சில புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு யோஜனா, குருஷேத்ரா இந்த மாதிரி சில புக்ஸ் எல்லாம் பப்ளிகேஷன்ஸில் வருது. அந்த பப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து ரீட் பண்ணணும். அதில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது. அண்ட் மோரோவர்
யோஜனா, குருஷேத்ரா மாதிரி புக்ஸ் எல்லாம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லேயே கிடைக்குது. நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணோன்னா நம்ம வீட்டுக்கே போஸ்டலில் வந்துடும். அந்த புக்ஸை நம்ம வந்து ரெகுலராக நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம வந்து டாப் ஸ்கோரராக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜிஎஸ்லேயும் அது போக நமக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லையும் கூட சில பாயிண்ட்ஸ் வந்து அந்த பாலிட்டியில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இல்லை டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லேயும் சில விஷயங்கள் அந்த குருஷேத்ரா இதில் எல்லாம் கவர் ஆகும். ஸோ ஓகே. இப்போ நிறைய பேர்கிட்ட நான் எடுத்ததுல நிமி புக்ஸ் அப்படின்ற புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணதா நிறைய பேர் சொல்றாங்க. இந்த புக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா படிக்கிறதுக்கு? நிமி புக்ஸ் மட்டும் போதும்னு சொல்ல முடியாது. நிமி புக்ஸ் வந்து ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷன். அதை தாண்டி நம்ம வந்து ஆன்லைன் சோர்சிங் இருக்குது. நிறைய புக்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் சோர்ஸ் பண்ணி படிக்கிறது மூலமாக மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். நிமி புக்ஸ் வந்து காம்படிஷனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான ஒரு ரூட்டு தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து வெல் நாலேஜாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற இந்த காம்படிஷன் லெவலில் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ணி வர முடியும். ஏன்னா இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் மொத்த வேக்கன்சியே ஒரு 45 வேக்கன்ட் டு 50 வேக்கன்ஸ் தான் கால்ஃபர் பண்ணாங்க. எக்ஸாமோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்பை 50,000 ப்ளஸ் இருந்தது. ஸோ ஒரு 45 வேக்கன்ஸுக்கு 50,000 பீப்புள் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து வி ஷுட் பி வெல் ப்ரிப்பேர்ட். ஓகே. நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அதில் 6 to 8 மணி நேரம் நம்ம தூங்கிடுவோம். ஒர்க் ஒரு 8 மணி நேரம், கிளம்புறதுக்கு போக 2 மணி நேரம் அப்படின்னா ஒரு 16 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட போயிடும். மிச்சம் இருக்கிற நேரத்தை எப்படி படிப்பதற்காக பயன்படுத்திக்கிட்டீங்க? நான் என்னோட ஒர்க் நேச்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கு தான். நான் 6:30 7 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு நான் ரெகுலர் ரொட்டீனாக புக் எடுத்து உட்காந்துருவேன். 9 to 11ங்கிறது என்னோட யூஸ்வலான ஸ்டடி ஹவர்ஸ் எப்பயுமே. அதை வந்து நான் எந்த ஒரு ரீசனுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். ஈவன் தோ நான் ட்ராவலில் இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த நான் படிக்க வேண்டிய கண்டென்ட்டை ஆடியோ புக்காவது அதை நான் லிசன் பண்ணிவிட்டு அந்த மாதிரியாவது நான் அந்த டச்சிலே இருந்ததுனால தான் என்னால் ஜிஎஸ்ல வந்து நல்லபடியாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. மோரோவர் அந்த எக்ஸாம் டச்சுமே எனக்கு கைவிடாமல் இருந்ததுக்கு ரீசன் அதுதான். ஓகே. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக அது மொபைல் டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். இந்த எக்ஸாம் இந்த சீசன் வரும்போது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டில் இருந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான எல்லா ஆப்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என் ஒர்க்குக்கு என்ன தேவை ஜஸ்ட் ஃபோன் கால்ஸ், ஒர்க்குக்கு தேவையான அந்த விஷயங்களை மட்டும் ஃபோனில் வச்சுட்டு மீதி டைமை நான் வந்து படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். மோரோவர் மொபைல்ஸ் இல்லாமல் இன்னைக்கு நிலைமையில நம்ம சர்வே பண்ண முடியாது. பிகாஸ் டெஸ்ட் பேட்சஸாக இருக்கட்டும், கொஸ்டின் பேங்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஆன்லைன் சோர்ஸில் நிறைய கிடைக்குது. ஸோ மொபைல் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அந்த மொபைலில் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வி கேன் சக்சீட். ஓகே. இப்போ வந்து ஜிஎஸ் பேப்பர் ஒரு நாள் நடக்கும். ஜிஎஸ் பேப்பர் வந்து ஓஎம்ஆர் ஷீட், உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் வந்து சிபிடி. ஆமாம், ஜிஎஸ் பேப்பர் வந்து ஓஎம்ஆரில் கொடுத்துருப்பாங்க. அது அஸ்யூஷுவல் நம்ம குரூப் 4ல் எழுதுகிற அதே பேட்டர்ன் தான். அண்டு இதை பொறுத்த வரைக்கும் சிபிடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். அண்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸை விட நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் வந்து பெரிய ப்ளஸ் தான். ஏன்னு கேட்டோம்னா ஓஎம்ஆரில் நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஆன்சரை நீங்கள் வந்து ஷேட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ரீசேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் சிபிடி பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே எப்போ வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் கொடுத்த ஆன்சரை வந்து ரீசேஞ்ச் பண்ண முடியும். ஸோ தட் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நடக்கிற நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த அந்த மார்க் நமக்கு அப்படியே போயிடும். ஆனால் சிபிடியில் அப்படி இல்லை. நான் ஐ ரெக்வஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்குறேன்னா, இதே மாதிரி குரூப் 4ல் இருந்து எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் வந்து சிபிடியில் கொடுக்கணும். சிபிடியில் கொடுக்கும்போது நம்ம இந்த ரிசல்ட்ஸ்க்கான டைம் பீரியடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வருது. ஸோ தட் குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸும் அதுவும் சிடிஎஸ்சியில் வர்ற எல்லா எக்ஸாமுமே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணணுங்கிறத நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஃபைனலாக ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களோட மெசேஜ் என்னது? ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மெசேஜ் சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பெரிய இடத்துக்கு வந்திருக்கேனான்னு தெரியல. பட் மீண்டும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. போன தடவை வந்தப்போ இங்கே ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்னு எனக்கு வருத்தம் இருந்தது. அந்த ஒரு வேகம் இன்னொரு தடவை கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற வேகம் இருந்தது. அதனால நான் திரும்ப வந்தேன். இப்போவும் நான் நினைக்கிறேன் இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த டிஎன்பிசி வாசல் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வழியை காட்டும்.
நன்றி நன்றி தேங்க்யூ நன்றி நன்றி தேங்க்யூ